எங்க போறோம்? சத்தமா? 3:40 கிளம்பணும் வீட்டில இருந்து. கிளம்பலாமா? ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நாங்கள் குற்றாலத்துக்கு ஃபேமிலி ட்ரிப் போனபோது எடுத்த வீடியோங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்தது. பட் எனக்கு டைம் இல்லாத ரீசன்னால இப்போ தான் ரிலீஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ வந்து குற்றாலம் சீசன் டைமில் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 3 ஃபேமிலி சேர்ந்து போன ட்ரிப் அது. ஒரு 4 டேஸ் நாங்கள் பிளான் பண்ணது தான். முன்னாடியே ரிசார்ட்லாம் புக் பண்ணியாச்சு. ஸோ சென்னையிலேருந்து நாங்கள் ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 3:30க்கு வீட்லேருந்து கிளம்புனோம். ஸோ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்து அவங்கவங்க வீட்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ஒன் பை ஒன்னா எல்லா ஒரு இடத்துல ஒரு மீட் பாயிண்ட் வச்சு மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மார்னிங் 3:30க்கு நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ண மாதிரியே வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வீட்லேருந்து வந்து மீட் பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆனதுக்கப்புறமா அங்கேருந்து மொத்தமா கிளம்பிட்டோம். ஸோ யாரும் மிஸ் ஆகி போயிடக்கூடாது, வேற ஏதாவது ரூட் எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் டிராஃபிக்கையும் அவாய்ட் பண்ணலான்றதுக்காக ரொம்ப இயர்லியரா கிளம்பிட்டோம். எனிவே இது ரொம்ப லாங் ட்ராவலுங்கிறதுனால தான். ஸோ இயர்லியரா கிளம்பிட்டோம்னா கொஞ்சம் ட்ராவல் அவாய்ட் பண்ணி சிட்டிக்கு வெளிய சீக்கிரமா போயிடலான்றதுக்காக தான். ஸோ ஒரு வழியா கிளம்பி வந்தாச்சு. ஏர்லி மார்னிங் எழுந்ததுனால வீட்லயே கொஞ்சம் பிளாக் காஃபியும் நான் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் எனக்கும் அவருக்கும். போம்போது கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மென்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக குடிச்சிட்டே ட்ராவல் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறமா நான் குற்றாலத்துக்கு ட்ராவல் பண்றேன். ஸ்கூல் படிக்கும்போது ஃபேமிலியா எல்லாம் சேர்ந்து போவோம். அதுக்கப்புறமா இப்ப தான் எங்களுக்கு ஒரு டைம் கிடைச்சது குற்றாலம் போறதுக்கு. ஸோ உடனே அந்த சீசன பார்த்து கவனிச்சுட்டே இருந்து இப்போ போனா கரெக்ட்டா இருக்குன்றதுக்காக பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. சீக்கிரமா எழுந்ததுனால எல்லாருக்கும் சீக்கிரமா பசிச்சிருச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்க எப்பயும் ஸ்டாப் பண்ற இடத்துல ஸ்டாப் பண்ணி சாப்பிட போயிட்டோம். ஸோ எல்லாரும் அவங்கவங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். ஸோ குட்டீஸ் எல்லாம் மோஸ்ட்லி பூரி தான் கேட்டாங்க. அவங்களுக்குலாம் பூரிய வாங்கி கொடுத்து சைலண்ட்டா சாப்பிட வச்சாச்சு. சாப்பிட்டுட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ போறதுக்கு முன்னாடி காஃபி, டீ எதுவும் நாங்க குடிச்சுக்கல. ஸோ கார்ல டிராவல் பண்ணும்போது ஏதாவது வேணுங்கிறதுக்காக பாதாம் மில்க் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். லாங் டிராவல் அதுவும் ரோட் ட்ரிப்னா ஸ்நாக்ஸ் இல்லாம எப்படி? ஸோ நம்ம தூக்கமும் வரக்கூடாது நமக்கு. அது நம்ம தூங்குனா பக்கத்துல இருக்கவங்களையும் அது இம்பாக்ட் பண்ணுன்றதுக்காக ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டே கிளம்பிட்டோம். ஸோ போற வழியில கொஞ்சம் கொஞ்சமா அதையும் சாப்பிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. ஸோ ரோட் ட்ரிப்புங்கிறதுனால கொஞ்சம் போர் அடிச்சது தான். பட் அந்த டைம்ல பாட்டு கேட்டுட்டு, ஜாலியா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு, கதை பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டு போயிட்டோம். இது எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு நாங்க போற லாங் ட்ரிப் இது. ஸோ எங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. எப்படா அந்த குற்றாலம்ன்ற ஒரு வேர்ட பார்ப்போம், அந்த கிலோமீட்டர் போர்ட்லன்ற மாரி இருந்துச்சு எங்களுக்கு எப்படா போய் ரீச் ஆகுறதுன்னு. ஸோ ஒவ்வொரு ஊர் வரும்போது சொல்லிட்டே போனோம். இப்ப வந்துரும், அப்ப வந்துரும்ன்ட்டு. ஒரு வழியா குற்றாலம் 27 கிலோமீட்டர்ன்னு போர்ட்ல பார்த்தவொனே எங்களுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சுங்க. இந்த குற்றாலம் ஊர் கிட்ட நெருங்கும்போதே ஒரு சாரல் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளைமேட்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்ற மாரி எங்களுக்கு மூட் செட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வெதர் கண்டிஷனுக்கு செம்மையா இருந்துச்சுங்க சிலு சிலுன்னு. ஸோ அதுவும் அந்த ஹில் ஸ்டேஷன்ல வைக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ஒரு வழியா நாங்க புக் பண்ணியிருந்த ரெசார்ட்டுக்கும் வந்து ரீச் ஆயிட்டோங்க. நாங்க ரீச் ஆகும்போது கரெக்ட்டா ஒரு ஆஃப்டர்நூன் டைமா இருந்துச்சு. ஸோ 2 மணி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே செம்ம பசி எங்களுக்கு. ஸோ நேரா ரெசார்ட்டுக்கு போய் சாப்பிடலாங்கிறதுக்காக தான் எங்கேயுமே ஸ்டாப் கூட பண்ணல நாங்க. ஃபைனலி ரூம் செக் இன் பண்ணிட்டு சாப்பிடறதுக்கு போலான்றதுக்காக தான் கிளம்பிட்டோம். ஸோ ரூம் கீலாம் வாங்கிட்டு ரூம்ல போய் லக்கேஜ்லாம் வச்சு செட்டில் ஆயிட்டு, அதுக்கப்புறமா ரிசார்ட்லயே ரெஸ்டாரண்ட் இருக்குது. நாங்க அங்கேயே ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டோம். ஸோ இத்தன பேர் வர்றோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேத்த மாரி மெனுவும் கியூரேட் பண்ணி வச்சிருந்தாங்க அவங்களே. ஸோ உள்ள ரெசார்ட் பார்க்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு எங்களுக்கு. என்ன சொல்றது ஒரு வில்லா டைப் தான் எல்லாமே. தனித்தனியா இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் தனித்தனி வில்லா புக் பண்ணியிருந்தோம்.
ஸோ ஒவ்வொன்னுமே வந்துட்டு 2 பிஹெச்கே மாரியான வில்லா தான் அது. வித் கார் பார்க்கிங். ஸோ ரூம்ஸ் எல்லாமே அவ்ளோ நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சு. இது ஆல்ரெடி ஒரு தடவ எங்க ஃபேமிலிலேருந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன ஒரு ரெஃபரன்ஸ்னால தான் மறுபடியும் இதே ரெசார்ட் நாங்க புக் பண்ணி போயிருந்தோம். அண்ட் மோரோவர் வந்துட்டு இங்கேருந்து கொஞ்சம் ஃபால்ஸ்க்கும் அக்சஸிபிலிட்டி இருந்துச்சு. கார்ல போயிருந்தோன்றதுனால எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஈஸியா ரீச் ஆன மாரி இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ இது ஒரு ரூம். சார் போன உடனே கொஞ்சம் ஆட்டம் போட்டுட்டு சாப்பிட வந்தாரு எங்க கூடவே. ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கூட டிலே பண்ணாம குளிக்கிறதுக்கு போறது தான் நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாங்க போய் ரீச் ஆன அன்னைக்கு சில ஃபால்ஸ்லலாம் குளிக்கவே அலோவ் பண்ணல. மெயின் ஃபால்ஸ், பழைய குற்றாலம், 5 ஃபால்ஸ்லலாம் குளிக்க அலோவ் பண்ணலன்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் எந்த ஃபால்ஸ்லாம் அலோவ் பண்றாங்களோ, அங்க போய் ஃபர்ஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துரலான்றதுக்காக தான் நாங்க கிளம்பிட்டோம். ஸோ பக்கத்துல விசாரிச்சதுல, புலியருவில குளிக்க விடுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ உடனே நாங்க கிளம்பிட்டோம் எல்லாருமே. சாப்பிட்டு முடிச்ச உடனேவே கொஞ்சம் கூட டிலே பண்ணலங்க. கிளம்பியாச்சு. அவ்ளோ தண்ணி வந்துச்சுங்க மெயின் ஃபால்ஸ்லலாம். கிட்டயே முடியல. ஈவன் அந்த ஆர்ச்சே தெரியல எங்களுக்கு. ஸோ ஆர்ச் தெரிஞ்சா தான் குளிக்க விடுவாங்கன்ற மாரி விசாரிச்சதுல சொன்னாங்க. சரி நம்ம போறதுக்கு இன்னும் 3 நாள் இருக்குல்ல. எப்படியாவது குளிக்க விட்டுருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு. ஸோ எல்லாருமே கிளம்பி அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு ரோட் வியூல போம்போது சூப்பரா இருந்துச்சுங்க. பக்கத்துல இந்த சீனரீஸ் எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு நாங்க புலியருவி ரீச் ஆயிட்டோம். ஸோ புளியருவிலயுமே கொஞ்சம் க்ரவுட் இருந்துச்சு. ஏன்னா மித்த ஃபால்ஸ்லலாம் எங்களுக்கு குளிக்க அலோ பண்ணலங்கிறதுனால, மொத்த க்ரவுடும் அங்க தான் வருவாங்கன்னு தெரியும் எங்களுக்கு. பட் இருந்தாலும் வேற ஆப்ஷன் இல்ல எங்களுக்கு. ஸோ கிளம்பி வந்தாச்சு. அங்க போய் குளிச்சுட்டு போயிடணுங்கிறதுனால தான் நாங்க அங்க எல்லாருமே போயிட்டோம். ஸோ அவ்வளோதாங்க. டே 1ல எங்களால புலியருவி மட்டும் தான் கவர் பண்ண முடிஞ்சது. டே 2க்கும் மெயின் அருவியிலயோ, இல்ல எங்கேயாவது அலோ பண்ணாங்க அப்டின்னா குளிக்கலான்ற பிளான் இருந்தோம். பட் அங்க எங்களுக்கு குளிக்க விடலன்றதுனால வேற பிளான் போட்டு நாங்க வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அத நம்ம நெக்ஸ்ட் வ்ளாக்ல பார்க்கலாம். ஸோ அதுவரைக்கும் டாடா, பாய் பாய், டேக் கேர் அண்ட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச். பாய்.